பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் தண்டனைகளை கடுமையாக்க வழிவகை செய்யும் சட்ட மசோதாவுக்கு கவர்னர் RN ரவி ஒப்புதல் அளித்தார். இந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்த பிறகு சட்டமாகும், பின்னர் நடைமுறைக்கு வரும். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் முக்கிய அறிவிப்பு வெளியிட உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள், மற்றவர்கள் நேரலையில் காண வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் ஓட்டுப்பதிவு பிப்ரவரி 5 நடக்க உள்ளது. இந்நிலையில் இன்று தபால் ஓட்டுப்பதிவு துவங்கியது. தகுதியானோர் வீடுகளுக்கு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் இன்று முதல் ஜனவரி 27 வரை ஓட்டுப்பதிவு செய்யும் பணியில் ஈடுபட உள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழையால் நெல் கொள்முதல் செய்வதற்கான ஈரப்பதம் 17% 22% உயர்த்தி வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இது தொடர்பான நடவடிக்கைக்காக அமைக்கப்பட்ட மத்திய குழுவினர் கக்கரை, புலவன்காடு, தெலுங்கன்குடிக்காடு, புதூர் ஆகிய நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்தனர். மகாராஷ்டிரா ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதாக பரவிய வதந்தியால் அவசரமாக கீழே இறங்கிய பயணிகள் மீது மற்றொரு ரயில் மோதிய விபத்தில் 12 பேர் இறந்தனர். இந்நிலையில் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 7 பேரில் மேலும் ஒருவர் இறந்ததாக ஜல்கான் கலெக்டர் ஆயுள் பிரசாத் தெரிவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 60,200 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,525 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 104 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரபல நகைச்சுவை நடிகரும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான கபில் சர்மாவுக்கு இமெயில் மூலம் கொலை மிரட்டல் வந்தது. அம்போலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள இமெயில் பாகிஸ்தானில் இருந்து வந்துள்ளதாகவும் அதில் அனுப்புனர் விஷ்ணு என்று குறிப்பிட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருப்பதை பழனிசாமி மறைக்க தமிழக அரசு மீது வீண் அவதூறு பரப்புகிறார் என அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை. தினசரி 9 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்து வருகிறோம் என அவர் கூறினார். பசுவின் கோமியத்தில் மருத்துவ குணங்கள் இருப்பதாக சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி பேசியது சர்ச்சையானது. இந்நிலையில் அவருக்கு ஜோகோ தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி ஸ்ரீதர் வேம்பு ஆதரவை தெரிவித்துள்ளார். ஈவேரா குறித்த சர்ச்சை பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டை முற்றுகையிட முயன்ற 870 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து 229 பேர் பாதிக்கப்பட்டனர். 68 பேர் சிகிச்சை பலனின்றி இறந்தனர். 161 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த சம்பவம் தொடர்பாக விழுப்புரம் CBCID போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் நேற்று கள்ளக்குறிச்சி வந்த CBI அதிகாரிகள் விசாரணையை துவங்கியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பி. அழகாபுரியைச் சேர்ந்தவர் சசிகுமார், வயது 23, சிங்கப்பூரில் பணிபுரிந்தார். மஞ்சுவிரட்டு போட்டியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக சசிகுமாரை வெற்றிவேல் உள்ளிட்ட 3 பேர் வெட்டி படுகொலை செய்தனர். திருமயம் போலீசார் அவர்களை கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெள்ளக்கோட்டை பகுதியில் கடந்த 17ஆம் தேதி நடந்த எருது விடும் திருவிழாவில் நிம்மியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கார்த்திகேயன் எருது முட்டி படுகாயமடைந்தார். வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்த கார்த்திகேயன் இன்று இறந்தார். கோவை தடாகம் துடியலூர் சாலை தாளியூர் கிராமத்தில் வாக்கிங் சென்ற நடராஜ் என்பவரை அங்கு வந்த ஒற்றை காட்டு யானை ஆக்ரோஷமாக அவரை துரத்தி தாக்கியது. இதில் நடராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். நடராஜின் உடலை மீட்க விடாமல் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து யானையால் உயிரிழப்புகள் நடப்பதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். தகவல் அறிந்த அதிமுக MLA அருண்குமார் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கள்ளக்குறிச்சி வஉசி நகர் பகுதியில் கர்ப்பிணிகளுக்கு கருவில் உள்ளது ஆணா பெண்ணா என கண்டறியும் ஸ்கேன் சோதனையில் ஈடுபட்டு வந்த 2வரை போலீசார் கைது செய்தனர். 2 மீதும் 2024ஆம் ஆண்டு தர்மபுரி மாவட்டம் தோப்பூர் காவல் நிலையத்தில் இதே சட்டப்பிரிவில் வழக்கு நிலுவையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் மணப்பாறை ராஜீவ் நகரைச் சேர்ந்தவர் பிலவேந்திரன். இவர் மேம்பாலம் அருகில் டெய்லி சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார். சூப்பர் மார்க்கெட் பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த 24,000 பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். மணப்பாறை குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் மருத்துவ உபகரணங்கள் விற்பனை நிலையத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 லிட்டர் மெத்தனால் பறிமுதல் செய்யப்பட்டது. மெத்தனால் பதுக்கி வைத்திருந்த கடை, குடோன் உள்பட 3 இடங்களில் சீல் வைக்கப்பட்டது. கள்ளச்சாராயம் கும்பலுக்கு மெத்தனால் விற்பனை செய்யப்பட்டதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரிலிருந்து வடமதுரைக்கு செல்லவிருந்த அரசு டவுன் பஸ் ஸ்டார்ட் ஆகவில்லை. ஆட்டோ டிரைவர்கள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் சேர்ந்து தம் கட்டி தள்ளிய பின்னர் பஸ் ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகியது. தஞ்சையில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் சாலை பாதுகாப்பு நூதன விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் உயிரை காப்பது கோமியமா ஹெல்மெட்டா என்று கேட்டு உயிரை காப்பது தலைக்கவசம் என்று கூறிய 100 நபர்களுக்கு இலவசமாக 1 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்பட்டது. மகாராஷ்டிரா ஜல்கான் மாவட்டத்தில் நடந்த ரயில் விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு மாநில அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 1.5 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 5,000 ரூபாயும் வழங்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகளுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் இந்தியா கலந்து கொள்ள ட்ரம்ப் நிர்வாகம் ஆர்வமாக இருந்தது என்றும் கூறினார். அமெரிக்காவில் 62 ஆண்டுகளில் இல்லாத வகையிலான பனிப்புயல் பாதிப்பால் 2100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அடர்பனியால் டெக்சாஸ், ஜார்ஜியா மற்றும் மில்வாகி பகுதிகளில் 4 பேர் மரணமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு வடக்கே மீண்டும் காட்டுத்தீ பரவ துவங்கியுள்ளது. இதன் காரணமாக 31,000 பேரை வெளியேற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்து குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது.